2026-27 திருத்த வரவு செலவு திட்டமானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள். இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசுக்கு வருவாய் எவ்வளவு இருக்கின்றது, செலவு எவ்வளவு இருக்கின்றது, அரசுக்கு செலவாகக்கூடியதிலே அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக எவ்வளவு தொகை கொடுக்கப்படுகின்றது, ஓய்வூதிய தொகையாக எவ்வளவு கொடுக்கப்படுகின்றது என்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரவு இனங்கள் என்பது வருவாய் என்பது கிட்டத்தட்ட ஒரு 3,50,000 கோடியாக இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் செலவிடக்கூடிய தொகை 4,72,000 கோடியாக இருக்கின்றது. மாநிலத்தினுடைய சொந்த வருவாய் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் உள்ளிட்டவற்றின் மூலமாக வரக்கூடிய வருவாய் என்ன என்பதையும் அரசு சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். மாநிலத்தினுடைய சொந்த வருவாய் என்பது 2,26,740 கோடி. வரி அல்லாத பிற வகை வருவாய் மூலமாக 27,835 கோடி தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்கின்றது. மத்திய அரசிடம் பெறப்படக்கூடிய மானியம் என்பது 32,921 கோடியாக இருக்கின்றது. வரிப்பங்கு என்ற அடிப்படையிலே மத்திய அரசு நம்முடைய மாநிலத்துக்கு 62,531 கோடியை ஒரு ஆண்டுக்கு வழங்குகின்றது. மொத்த வருவாய் செலவினத்தை பொறுத்தவரை, மொத்த செலவுகளை பொறுத்தவரை 4,05,802 கோடி ரூபாய் செலவாகின்றது. அதில் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்கு 91,000 கோடி ரூபாய் செலவிடப்படுகின்றது. பராமரிப்பு பணிகளுக்கான செலவினம் என்ற அடிப்படையிலே 19,748 கோடியை மாநில அரசு செலவிடுகின்றது. இது மட்டுமல்லாமல் உதவித்தொகை, மானியம் என்ற அடிப்படையிலே 1,74,494 கோடியை ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு செலவித்துக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய தொகையாக இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உதவிகளுக்காக செய்யப்படக்கூடிய சில நலத்திட்டங்கள், மானியம் என்ற அடிப்படையில் 1,74,000 கோடிக்கு மேலே மாநில அரசு அதற்காக செலவிடுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஓய்வூதிய செலவுகளுக்காக 41,846 கோடியை மாநில அரசு செலவிடுகின்றது. கடனுக்கு வட்டி செலுத்துவதற்காக ஆண்டுதோறும் 78,682 கோடியை மாநில அரசு செலவிடுகின்றது. இதன் மூலம் வருவாயை காட்டிலும் செலவு அதிகம் இருப்பதும், செலவு தொகையிலே உதவித்தொகைகள், அதாவது நலத்திட்டம், மானியம், அரசு ஊழியர் ஓய்வூதியம், சம்பளம் உள்ளிட்டவற்றுக்காக அதிக தொகை செலவாவதும் தெரிய வந்துள்ளது.